ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக தயாராகிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் இலக்கணம் இலக்கியம் பற்றிய கேள்விகள். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும். கேள்வி என்னென்னா, முதல் கேள்வி, பொருந்தாததை தேர்வு செய்க. இந்த கேள்வியில் வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி, இது சரி. வைப்பு என்றால் அதன் பொருள் நிலப்பகுதி. இசை என்பதன் பொருள் புகழ். சூழ்களி, சூழ்ந்துள்ள அறியாமை இருள், இதுவும் சரி. வன்மொழி, வளமையான மொழி, வளமிக்க மொழி என்று பாரதியார் தமிழ் மொழியை பாடினார். ஸோ இதுவும் சரி. ஸோ கேள்வியில் அனைத்துமே சரியாக பொருந்தியுள்ளது. கேள்வி தவறாக கூட கேட்டிருக்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி. செந்தமிழே செங்கரும்பே என்ற தமிழை அந்தாதியில் பாடியவர் யார்? இதற்காக 4 விடை கொடுத்துருக்காங்க. 1 து. அரங்கன், 2வது பாரதிதாசன், 3 திருவிக்கா, 4 வாணிதாசன். ஸோ ஏபிசிடியில் இதில் ஏ து. அரங்கன் சரியான விடை. அடுத்த கேள்வி. இந்தியா மற்றும் விஜயா என்ற இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் யார்? இதற்கான விடை காந்தியடிகள், பெரியார் ஈவேரா, வ.உ. சிதம்பரனார், பாரதியார். 4 விடை இருக்குது. இது சரியான விடை பாரதியார். அடுத்த கேள்வி. சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி மரம் பாட வந்து மறவன் என்றெல்லாம் பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? இதற்கு விடை அருட்பிரகாசர், மறைமலையடிகள், பாரதிதாசன், சடையப்பவலல். இதற்கு சரியான விடை பாரதிதாசன். பின்வருவனவற்றுள் எது பாரதியார் இயற்றிய நூல் அன்று? சந்திரிகையின் கதை பாரதியார் எழுதியது. குடும்ப விளக்கு, இது பாரதிதாசன் எழுதியது. 3 தராசு பாரதியார் எழுதியது. பதஞ்சலி யோக சூத்திரம் பாரதியார் எழுதியது. ஸோ இதற்கான விடை பி. பின்வருவனவற்றுள் எது பாரதியார் இயற்றிய நூல் அன்றுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாஞ்சாலி சபதம் பாரதியார் எழுதியது, பகவத்கீதை பாரதியார் எழுதியது, குயில் பாட்டு பாரதியார் எழுதியது, ஞானரதம் பாரதியார் எழுதியது. அனைத்துமே பாரதியார் எழுது. கேள்வியே தவறாகத்தான் இருக்கிறது. அனைத்துமே சரி. பாரதியார் இயற்றிய பின்வரும் நூல்களில் எது உரைநடை நூல்? பகவத்கீதை ஒரு பக்தி நூல், விநாயகர் நான்மணி மாலை ஒரு பக்தி நூல், ஞானரதம் ஒரு உரைநடை நூல், புதிய ஆத்திச்சூடி ஒரு கவிதை நூல். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். இதில் 4 விடை கொடுத்துருக்காங்க. வைப்பு, கடல், பறவை, ஆழி. நிலப்பகுதியை குறிப்பது வைப்பு. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. இதற்கு சரியான விடை என்றும் என்றும். இதுதான் சரியான விடை. வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுதுக. இதற்கு விடை அறிந்ததனைத்தும், சி. வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுதுக. வானம் அறிந்து தவறு, வான் அறிந்த தவறு, வானம் அறிந்த சரி. பொருந்தாததை தேர்வு செய்க. விசும்பு வானம், மயக்கம் கலவை, வளாமை தவறாமை, தலால் அப்படின்னா தழுவுதல் அப்படின்னு அர்த்தம். தவறுதல் என்பது தவறாக கொடுக்கப்படும். மொத்தம் பால் எத்தனைன்னு பார்த்தா 5 பால் இருக்குது. ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இதில் ஆண் பால், ஒன்றன் பால், பலவின் பால் கொடுத்துருக்காங்க. பசுவின் பால் இதில் பொருந்தாத ஒன்று. பால் எத்தனை வகைப்படும்? ஸோ பால் எத்தனை வகைப்படும்னு சொன்னோம்? 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். திணை எத்தனை வகைப்படும்? திணை 2 வகைப்படும். உயர்திணை, அக்ரிணை. வளாமை மற்றும் தலால் என்னும் சொற்களில் உள்ள லா என்னும் எழுத்து ஒலிக்கும் கால அளவு. குறில் 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். நெடில் 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். 3 மாத்திரை அளவு ஒலிப்பது. இந்த லாவுக்கு பக்கத்தில் ஆ என்று ஒரு எழுத்து சேர்த்திருக்காங்க. வளாமை, தலால் என்னும் சொற்களில் லா என்னும் நீண்டு ஒலிப்பதற்காக சேர்த்திருக்காங்க. இது 3 மாத்திரை. தொல்காப்பிய நூலில் உள்ள அதிகாரங்கள் ஏழுகளின் எண்ணிக்கை. 3 அதிகாரங்கள், 9 ஏழுகள் உள்ளது. பொருந்தாத இணையை கண்டறிக. இதில் யானை குட்டி, சிங்கம் குருளை, புலி பரல்,
பசுக்கன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சிங்கம் குருளை சரியாக பொருந்தியுள்ளது, புலிப்பரல் சரியாக பொருந்தியுள்ளது, பசுக்கன்று சரியாக பொருந்தியுள்ளது. யானை குட்டி அல்ல, யானை கன்று என்பதே சரி, இது சரியாக பொருந்தவில்லை. பின்வருவனவற்றில் எது பாரதியார் இயற்றிய நூல் அன்று? பாஞ்சாலி சபதம் பாரதியார் இயற்றியது, கண்ணன் பாட்டு பாரதியார் இயற்றியது, குழந்தை இலக்கியம் வாணிதாசன் இயற்றியது, புதிய ஆத்திச்சூடி பாரதியார் எழுதியது.